வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது மனவளக்கலையில் உள்ள அன்பர்களுக்கு அனைவருக்கும், குறிப்பாக மன்றங்களில் உள்ள அறங்காவலர்கள் மற்றும் நிர்வாக பொறுப்பாளர்களுக்கு மகரிஷி அவர்கள் விடுத்துள்ள ஒரு முக்கியமான செய்தி. இது ஏற்கனவே மகரிஷி இருக்கும்போது மகரிஷி சொன்னது. இது நம்ம மன்றத்தில் வச்சுருந்தாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் இது எல்லாருக்கும் சொல்லலாமேன்னு இந்த வீடியோவை போடுறோம். என்ன சொல்றாங்கன்னா, அருள் தொண்டர்களே, ஒரு இயக்கம் வளரும் போது அதன் வளர்ச்சி விரைவுக்கு ஈடுகொடுக்க முடியாதவர்கள் தங்கள் கருத்திற்கும் நோக்கத்திற்கும் எல்லை கட்டி கொள்வதால் சிறு சிறு குழப்பங்கள் எழலாம். நமது சங்கம் முழுக்க முழுக்க அருள் தொண்டு நிலையம். இங்கு அதிகாரத்திற்கோ பொருள் கவர்ச்சிக்கோ இடம் இல்லை. எல்லோரும் சமுதாய நலம் நோக்கியே தொண்டு புரிந்து வருகிறோம். ஒருவரை ஒருவர் மதித்தும் பாராட்டியும் சங்கம் வளர உழைக்க வேண்டியது நமது எல்லோருடைய கடமையாகும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. மகரிஷி சொன்னது நம்மளுடைய மன்றத்துக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவா ஒரு இயக்கம், அது நம்மளை போல ஒரு ஆன்மீக அமைப்பா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கம்பெனியா கூட இருக்கலாம், ஒரு தொழிற்சாலை கூட இருக்கலாம், இல்ல ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி ஒரு பொது இடமா கூட இருக்கலாம். ஆனா அங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க, பட் நம்ம பணம் சம்பாதிக்கிறது நோக்கமா இல்லை. எனவே முக்கியமான விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுவா இருக்குது. அதாவது என்னன்னா, ஒரு மன்றம் வளருதுன்னு வச்சுங்களேன், அதுல ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பொறாமை இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை தான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, தங்கள் கருத்துக்கும் நோக்கத்திற்கும் எல்லை கட்டி கொள்வதால். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு மாதிரி அவங்க மைண்ட்ல நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா மற்ற நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க, இல்லை இது வேற மாதிரி செய்யலாம், வேற மாதிரி செஞ்சா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அதனால இந்த சிறு சிறு குழப்பங்கள் எழலாம். இருந்தாலும் நம்மளுடைய சங்கத்துடைய நோக்கம் என்னன்னா, எல்லாருக்கும் தொண்டாற்றுவது. ஸோ தொண்டாற்றுவதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றதுதான் எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறதே சரியான அணுகுமுறையா இருக்காது. எனவே நம்ம மகரிஷி சொன்ன மாதிரி அந்த மாதிரி குழப்பங்கள் வரும்போது அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அவர்களையும் அரவணைச்சி நம்ம செயல் செய்யும் போது அவர்களையும் சேர்த்து அந்த செயலை சிறப்பா செஞ்சு அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் வரட்டுமே நம்ம நினைச்சு அவங்க எதிர்பார்க்கறதையும் நம்ம பூர்த்தி பண்ணி நம்ம தொண்டையும் நல்லபடியா செய்யலாம். ஒரு சில இடத்துலலாம் சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க நான் தாங்க தலைவர், நான் தாங்க செயலாளர், என்ன கேட்காம இப்படிங்க செய்யலாம், அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா மகரிஷி அவர் என்ன பண்ண சொல்லிட்டாருன்னா, அவரை ஒரு உலக நல தொண்டன்னு சொல்லிக்கிட்டாரு. என்னை கேட்டு யாரும் செய்யலேன்னு அவர் வருத்தப்பட்டதும் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாரு, எதுவா இருந்தாலும் அவரு மனசால ஒருத்தர் நினைச்சு வாழ்த்துவாரு. அவங்களே அவங்க செயலுக்கு வருத்தம் தெரிவிச்சு மகரிஷிகிட்ட நல்லபடியா நடந்துக்குவாங்கன்றதுதான் நம்ம மகரிஷியோட அனுபவஸ்தர்கள் சொல்றதை கேட்டிருக்கோம் நம்ம. அதனால நம்மளும் அதே வழிமுறையை கடைபிடிப்போம். யாராவது வேற்று கருத்து வச்சிருக்காங்கன்னா அவங்கள தவம் செய்து அகத்தாய்வு பயிற்சிகளை செய்து அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தினோம்னா அவர்கள் அமைதியாக விடுவார்கள். இது நம்ம மன்றத்துல நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் நான் சொல்லியிருக்காங்க, ஏங்க நாங்க வாழ்த்திருக்கோம், வாழ்த்தின உடனே அதுக்கப்புறம் அவர் எந்த பிரச்சனையிலும் ஈடுபடுறது இல்லை, அவர் மாட்டுன்னு வருவாரு, அவர் தொண்டாற்றுவாரு, அவர் போயிடுவாரு, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும், இன்னும் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரும் சிறப்பா செய்யணும். இப்ப ஆன்மீகம்னாலே நாம எப்படி என்ன செய்யறோம் அப்படின்றத பாக்குறதா ஆன்மீகம். மற்றவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டுவது நம்மளுடைய நோக்கமாக இருக்கவே கூடாது. அப்படி அவர் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அவரை மனசார வாழ்த்தி நம்மளுடைய கருத்தை மனசளவுல வெளிப்படுத்தினோம்னா அது பிரபஞ்சத்துல போய் கலந்து அது நம்ம கருத்துக்கு எதிர்கருத்து உடையவர் கூட அவர் நல்லபடியில நம்மளுக்கு உதவி செய்வாருன்ற மாதிரி நடக்கும். நிறைய பேருக்கு நடந்திருக்கு. சில பேர்கிட்ட இப்படி சொல்லும் போது பார்த்தா என்ன சொல்லிடுவாங்க, சார் அதெல்லாம் கரெக்டு தான் சார், ஆனா நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு சார் அப்படின்னுறாங்க. இப்ப நடைமுறையில இதெல்லாம் நடக்காது. அதாவது என்னன்னா, நம்ம மனவளக்கலையில ஆசிரியர்களா இருக்கிறது வேற, நிர்வாகிகளா இருக்கிறது வேற. ஏன்னா நிர்வாகிகள் தத்துவங்களை படிச்சா கூட அதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துறவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. இல்லைன்னா நிறைய பேர் இருந்தா கூட அதனுடைய ரியாலிட்டியில இது நடக்கும்னு நினைக்கணும். இதெல்லாம் வாழ்க்கைக்கு சரி வரும். ஏன்னா இது மகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு, நானும் உங்களை மாதிரி குடும்பம் நடத்தினவங்க தான், எனக்கும் அரிசி பருப்புலாம் வாங்கி குடும்பத்துல இருக்க என்னென்ன பிரச்சனைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், மகரிஷி ஏதோ தனியா காட்டுல போய் வாழ்ந்தாருன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு அவர் சொல்றதெல்லாம் நான் நடைமுறைக்கு வருமா அப்படின்றது சில பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா எல்லாருமே அதை
யோசிச்சு பார்த்து இது கண்டிப்பா நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதுன்றத வாழ்ந்து காமிச்சாங்கன்னா அவங்கள பார்த்து நிறைய பேர் மாறுவாங்க. அதுவே மிகப்பெரிய தொண்டா அமையும் அப்படின்றத நம்ம அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.